இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரிஞ்சு உருளைக்கிழங்கும் பீன்ஸ் வந்தா இருந்தது, அதை வச்சு பிரிஞ்சு பண்ணிட்டோம். குக்கும்பர் ரைத்தா, தயிர் சாதத்துக்கு சாதம் கொஞ்சம் மோர் விட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். வடித்த சாதத்தை குக்கரில் வச்ச சாதம் தான். அது கூட பெருங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா கெட்டி தயிராக இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு ஒரு டம்ளர் பால் விட்டு நல்லா மசிய பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா தான் தாளிச்சிருக்கேன். அதை போட்டுட்டு மேலேயே கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும். இது முடிஞ்சோடனே குக்கும்பர் ரைத்தாக்கு குக்கும்பரை பொடியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சர்க்கரை போட்டு பெசரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு தயிரை நல்லா பீட் பண்ணி குக்கும்பரில் போட்டாச்சு. தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். இது ரெண்டுத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வச்சாவே போதும். நல்லா சம்மருக்கு ஜில்லுன்னு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். மேலே ஜீரகத்தூளும் பிளாக் சால்ட்டும் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான்.